20 நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தமிழக முதல்வரை நலம் விசாரிக்க இன்று மதியம் சுமார் 2:10 பாரதிய ஜனதாவின் தேசிய தலைவர் அமித்ஷா மற்றும் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி ஆகியோர் அப்பல்லோ மருத்துவமனை வந்திருந்தனர். அமித்ஷா மற்றும் அருண்ஜேட்லியுடன் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் மற்றும் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் அப்பல்லோ மருத்துவமனை வந்திருந்ததோடு சுமார் 20 நிமிடங்கள் மருத்துவமனையினுள் சென்று முதல்வரின் உடல் நலன் குறித்து மருத்துவர்களிடம் விசாரித்துவிட்டு திரும்பினர். இந்நிலையில் இன்று முதல்வரை நலம் விசாரிக்க வந்த புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் இன்னும் ஒரு வார காலத்தில் முதல்வர் ஜெயலலிதா பழைய நிலைமைக்கு திரும்பிவிடுவார் என்று அப்பல்லோ குழு தலைவர் பிரதாப் ரெட்டி தம்மிடம் தெரிவித்ததாக பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்தார். பிரதாப் ரெட்டி அவர்கள் சொன்ன நல்ல செய்தி, ஒரு வார காலத்திலே தமிழக முதல்வர் பழைய நிலைமைக்கு வருவார்கள். ஒரு மாத காலம் ஓய்வு எடுக்க வேண்டியதாக வரும். பின்னர் அவர் அலுவலகத்திற்கு செல்ல முடியும் என்று சொன்னார்கள். நல்ல செய்தி தான் நான் சொல்ல போகிறேன். உள்ளே பெரியவங்க இருந்தாங்க, அவங்கள பார்த்தாச்சு. சீனியர் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள பார்த்தாச்சு. நம்முடைய முதல்வர் அவர்கள் நம்ம எல்லாருமே பக்தியை வச்சுருக்கோம் அவங்க மேலே. உடல்நிலை ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்கு. ரொம்ப சீக்கிரம் அவங்க நலமாய் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் அட்வைஸ் படி அவங்க திரும்பவும் அவர்களுடைய புனித பணியை தொடருவாங்க. இதுதான் இன்று திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பாகவும் நமது சேம்பர் சார்பாகவும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய உடல் நலத்தை நாங்கள் கேட்டறிவதற்காக வந்தோம். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மிகுந்த ஆரோக்கியமாக அற்புதமாக அவருடைய முன்னாள் நிலைமையிலிருந்து விடுபட்டு இப்போது நன்றாக தேறி வருகிறார் என்று கேட்டவுடன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் பெருத்த மகிழ்வடைகிறோம். அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களை சந்தித்து, மருத்துவர்களை சந்தித்து, அவர்கள் கூடிய விரைவிலே நலம் பெற வேண்டும் என்று நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். தமிழக அரசை பொறுத்தமட்டில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். முதல்வர் வேலைகளை செய்வதற்கு நம்முடைய பன்னீர்செல்வம் மாண்புமிகு அமைச்சர் பன்னீர்செல்வத்தை நியமித்திருக்கிறார்கள். அதை நாங்கள் முழு மனதுடன் வரவேற்கிறோம். முதல்வர் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாள் தொடங்கி இன்று வரை அவரை நலம் விசாரிக்க சென்ற முக்கிய கட்சித் தலைவர்கள் அனைவரும் மருத்துவர்களை மட்டுமே பார்த்து முதல்வரின் உடல்நிலையை கேட்டறிந்து திரும்பிச் செல்வதாகவும் கூறப்படுகிறது. சேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.